ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிள் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 300 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 20 போல் சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மட்டனுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 8 விசில் வரைக்கும் விட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மட்டன் வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டு நல்லா மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே ஓரளவு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகை நல்லா இடித்து வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூட வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லி இலை அதையும் மேலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா தண்ணியெலாம் இன்னும் நல்லா வற்றிரும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி புலாவ் கூட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.